கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் செய்யணும்னு நினைச்ச காரியத்தை அதை யாராலும் தடை செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்மை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒரு திட்டம் பண்ணி வச்சுருப்பார். பிள்ளைடைய திருமணம் வரதா இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன், வேலை காரியத்தில் ஒரு திட்டம் பண்ணி வச்சுருப்பார். ஒவ்வொரு காரியத்துலேயும் அவர் தீர்மானித்து வச்சுருப்பார். அவர் நினச்சிருப்பார் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி செய்யணும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்ச எந்த காரியமும் அது தடைப்படாது. அது பிசாசை தடுக்க முடியாது, மனுஷனை தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும். அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எல்லாத்தையுமே செய்ய அவரால் முடியும். நீங்கள் செய்ய நினைச்சதா தடைப்படாது ஆண்டவரே. நீங்கள் என்ன பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம கவலைப்பட்டு இருக்கோமா? பிள்ளைங்களுக்கு வேலை இல்லையே, பிள்ளைகளுடைய திருமணக்கார வயசாகிடுச்சு, திருமணம் ஆகலையே, நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதத்துக்காக. அப்போ என்னென்ன காரியம் அவனுடைய சமூகத்தை நம்ம எதிர்பார்க்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய நினச்சிருக்காரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அது தடையாகவே ஆகாது. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையில் நிச்சயித்த காரியம் நடக்கும். அது வேலையாக இருக்கலாம், ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுப்பார். தாமதிக்குதா, அதில் கர்த்தர் நன்மை வச்சுருப்பார். எது தாமதித்தாலும் கர்த்தரிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதோ தான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு தாமதம் வருதா, அந்த தாமதத்தில் ஏதோ ஒரு நன்மை கர்த்தர் வச்சுருப்பார். திருமணம் தாமதமாகுதா, அதில் ஒரு நன்மை வச்சுருப்பார், பெஸ்ட்டாக கொடுப்பார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அழகாக நேர்த்தியானதாக செய்வார் ஆண்டவர். எல்லாத்துலேயுமே சில பிரச்சனைகள், சில பாடுகளில் கர்த்தர் அனுமதிக்கிறாரா, அதில் நாம் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க ஆண்டு சில பாதையில் கொண்டு போகிறார். நம்ம கற்றுக்கொள்ளணும் இல்லை, பாடுகள் மத்தியில் தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம அதில் நம்ம என்ன லெசன், நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், அந்த பாடுகளை ஏதாவது நம்மளை ஆண்டு கற்றுக் கொடுப்பார். நம்மளை உருவாக்கி வணைந்து பூரணப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கற்று வைத்திருக்கிற நன்மைகளை, கற்று வைத்த தரிசன பாதையில் தேவன் கொண்டு போவார். அதனால் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்ய நினச்சிருக்காரோ அவர் செய்து தடைப்படாது. நீங்கள் எந்த பாதையில் போனாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்கு தான். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, என்னென்ன செய்ய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அதை நிச்சயமாக ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வீங்கப்பா. அதை தடை செய்ய யாராலும் முடியாது. அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து மகிமையான காலம் செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.